எல்லாரும் வார வாரம் ஒவ்வொருவரும் செய்தி கொடுக்குறீங்க. ஸோ என்னோட செய்தியானது தொடர்ந்து இது நம்ம பூமிக்கு உப்பாக இருக்கணும், உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்கிறாரு. ஸோ ஒருவர் சத்தமாக வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் அப்படிங்கிறது 17வது வசனம் எடுத்துக்கொண்டவர்கள் ஒருவர் சத்தமாக வாசிங்க. எழுதிருங்க, நோட்ஸ் எடுங்க. நமக்கு எப்போ வேணாலும் நீங்கள் டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம், நல்ல டவுட்ஸு கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து 5ஆம் அதிகாரத்திலிருந்து 17வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி உண்டான சபை கூடுதலில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறது. ஸோ யோவான் எழுதின சுவிசேஷம் அப்படிங்கிறது மத்தேயு எழுதின சுவிசேஷம் அப்படிங்கிறது 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். எடுத்தவர் ஒருவர் சத்தமாக வேகமாக குயிக்கா, நேராக்காதீங்க. எப்போ நல்லா கவனிங்க, ஏசப்பா சொல்கிறத கிளியராக கேளுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் நீங்கள் தினந்தோறும் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா திரும்ப 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 ஏசப்பா நிறைய காரியங்களை உணர்த்துவார், நமக்கு நிறைய காரியங்களை உணர்த்துவார். ஸோ இன்றைக்கினோட சத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஏசப்பா எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், ஏசப்பா இன்னைக்கு இந்த நம்முடைய பூமிக்கு எதற்காக வந்தார். 17வது வசனம் இப்படியாக சொல்கிறது, வாசிங்க. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் அப்படிங்கிற ஒரு வசனம் கிளியர் பண்ணுது. ஏசப்பா கிளியர் சொல்றாரு, நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனையானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றார். இந்த வசனத்தின்படி தான் இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு குழம்பி போயிடுறாங்க. ஏசப்பாவே சொல்லியிருக்கிறார்ல, நான் நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற தான் வந்திருக்கிறேன், நான் நியாய பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு வரல, அப்போ நியாய பிரமாணம் எங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி 100% கிறிஸ்தவர்கள் நம்பிக்கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இயேசுவுக்கு விரோதியாக இருக்கிறார்கள். ஏன்னா ஏசப்பா கிளியராக சொல்கிறார், நமக்கு இன்னைக்கு ஆங்கர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வசனம் என்ன அப்படின்னு கேட்டால், யோவான் அப்படிங்கிற சுவிசேஷத்தில் 14-15 வாசிக்கலாம் ஒருவர் சத்தமாக. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14-15 யோவான் குயிக்காக எடுக்கலாம், எடுத்தவங்க விறுவிறுன்னு வாசிக்கலாம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் கற்பனைகளை கை கொள்ளுங்கன்னு சொல்லி இருக்காது, நல்லா வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள், நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் சொல்லி ஏசப்பா சொல்றார். அப்போ இந்த 2 வசனத்தையும் நீங்கள் கோரலேட் பண்ணலாம். யோவான் 5:17 மறுபடியும் ஒருவர் சத்தமாக. ரோஹித் வாசிக்கலாம், சுபஸ்ரீ வாசிக்கலாம், மாலினி வாசிக்கலாம், ஜெனி வாசிக்கலாம், மாலாமாம் வாசிக்கலாம், யாருனாலும் வாசிக்கலாம். மத்தேயு 5:17 மறுபடியும் மத்தேயு 5:17 நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றார். அப்ப நிறைவேற்றுகிறதுக்கே வந்தேன்னு சொல்லும்போது அவர் நிறைவேற்றினாரா? எஸ், அவர் நிறைவேற்றினார். அவர் நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலாக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை வச்சு சொல்லியிருப்பாரு, அவர் நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலாக இருக்கிறார். நியாயப்பிரமாணம் நமக்கு உண்டா? நிச்சயமா கிடையாது. நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது அது இஸ்ரவேலர்களுக்காக, அது யாக்கோபினுடைய சந்ததியருக்காக. ஆனால் ஏசப்பா சொல்லியிருக்கிறார், ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கிறார், ஆதியாகமத்தில் இருந்தவரும் இயேசு தான், அந்த தீர்க்கதரிசிகளை உண்டாக்குனவரும் இயேசு தான், அவர் உலகில் பிறந்து வந்தவரும் இயேசு தான், இன்னைக்கு நம்மோடு ஆவியாக இருக்கிறவரும் இயேசு தான். ஸோ பிதா வேற, இயேசு வேற, பரிசுத்த ஆவி வேற அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தில் இருக்கக்கூடாது. இயேசு எதற்காக பூமியில் வந்தேன்னு சொல்லிட்டு அவரே சாட்சி கொடுக்கிறார். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்காக அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன்னு சொல்லிட்டு அவர் நிறைவேற்றுகிறார். பாருங்க, அதை ஒரு அடுத்த வசனம் சொல்றாரு 18 ஒருத்தர் சத்தமா வாசிங்க. மத்தேயு 5:18 வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு, ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாகிலும் மீறி
அபிதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். எதை கைக்கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து அதை கைக்கொண்டு இங்கே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டோ அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஏசப்பா ரொம்ப கிளியராக சொல்வார், இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். அப்போ நியாயப்பிரமாணத்தை இயேசு நிறைவேற்றுவதற்காக வந்தார். அப்போ ஏசப்பா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினாரா? நியாயப்பிரமாணம்ன்றது வேற ஒன்றுமே கிடையாது. இது பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய முதல் 5 ஆகமங்கள் மோசேயால் நமக்கு தரப்பட்டது. மோசே உங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கவில்லையா, ஆனாலும் அதை ஒருவரும் பின்பற்றவில்லை அப்படின்னு சொல்லி இயேசுவே சாட்சி கொடுக்கிறார். ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அது நியாயப்பிரமாண கட்டளைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடுமையான கட்டளைகள். அதை ஒருவரும் பின்பற்ற முடியாதுன்னு சொல்லி ஏசப்பா கொடுத்துருக்கிறார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிப்பையாகன்னு சொல்லியிருப்பார். ஓய்வு நாள் அப்படிங்கிறதுல ஒரு சொந்த பேச்சை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். ஓய்வு நாள் அப்படிங்கிறதுல உங்கள் வீட்டில் நெருப்பு ஊட்டாது இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பார். ஆனால் இதெல்லாம் இப்போ நம்ம கடைபிடிக்க முடியுமா? ஓய்வு நாளில் நம்ம சொந்த பேச்சு பேசாமல் இருக்கிறோமா? ஓய்வு நாளில் நெருப்பு மூட்டாவது இருக்கிறோமா? அப்போ ஏசப்பா அதை என்ன பண்ணிட்டாரு? தன்னுடைய மாம்சத்தினால நியாயப்பிரமாணத்தை அவர் என்ன பண்ணிட்டாரு? ஒழிச்சிட்டார். இப்போ ஏசப்பா நமக்கு கிருபையும் சத்தியமும் கொடுத்துருக்கிறார். அதுதான் விசுவாச பிரமாணம், அதுதான் புதிய உடன்படிக்கை. ஏசப்பா நமக்கு இன்னைக்கு போய் கிறிஸ்தவர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா ஏசப்பா எத்தனை கட்டளை கொடுத்துருக்கிறாருன்னா 10 கட்டளை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. 10 கட்டளைன்னு சொல்லிட்டு எந்த கட்டளையை சொல்லுவாங்க? மோசேக்கு அருள கட்டளையை சொல்லுவாங்க. அந்த கட்டளை இப்போ நமக்கு செல்லுபடியாகாது. அந்த கட்டளை நமக்கு செல்லுபடியாகாது. ஏசப்பா அதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டார். அப்போ ஏசப்பாவோட புதிய கட்டளைகள் எங்கே இருக்குது? புதிய நீதி எங்கே இருக்குது? மத்தேயு 5, 6, 7 அப்படிங்கிறத நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா முதல் 10 அந்த மாதிரி இருக்கக்கூடிய கற்பனை சொல்வார். ஆனாலும் வாசிங்க ஒருத்தர் மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் 37, 38. மத்தேயு 22ஆம் அதிகாரம் அப்படிங்கிறதுல 37, 38 ஒருவர் வாசிங்க, சத்தமாக வாசிங்க, மாலினிலாம் வாசிக்கலாம், அங்கேருந்தே வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரம் 37, 38 அப்படிங்கிறத வாசித்து பார்த்தீங்கன்னா ஏசப்பா நமக்கு புதிதான கட்டளையை கொடுக்குறார். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் முதலாவது பிரதான கற்பனை. நல்லா கவனிங்க. இயேசு நமக்கு சொல்லியிருந்தார்ல 14 அந்த மாதிரி யோவான் 14, 15 சொல்லியிருந்தார், ஒருவன் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனங்களை கை கொள்வான்னு சொல்லி. அப்போ அவர் தான் சொல்றாரு, ஏசப்பா தான் சொல்றாரு. 22ஆம் அதிகாரத்தில் 37 சொல்றார். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும், முழு மனசு, முழு இருதயம், முழு ஆத்மா, முழு மனசோட அன்பு கூறு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அன்பு கூறுறதுனா என்னன்னு பாருங்க. இயேசுட்ட தான் நம்ம அன்பு கூறணும். எப்படி அன்பு கூறணும்? முழு இருதயத்தோடு அன்பு கூறணும், முழு ஆத்மாவோடு அன்பு கூறணும், முழு மனசோடு அன்பு கூறணும். இது முதலாம் பிரதான கற்பனை. இரண்டாவது பிரதான கற்பனை என்ன என்று பாருங்க. 39. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாவது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறதுன்னு சொல்லி இந்த உலகை உண்டாக்கியவர் சொல்றார். இந்த பிரபஞ்சத்தை ஆளுகிறவர் சொல்றார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறவர் சொல்றார். இந்த உலகை ஆளுகிறவர் சொல்லுகிறார். ஏசப்பா தான் சொல்றார். அப்ப எல்லாம் அடங்கிருச்சுன்ட்ட. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார் அப்படிங்கிற வசனத்தை நல்லா பாருங்க. ரொம்ப முக்கியமான இதே தான் மார்க் 12, 30, 31 சொல்றார். இதே தான் சொல்வார். ஒருவர் எடுங்க, மார்க் 12ஆம் அதிகாரம், மார்க் 12ஆம் அதிகாரம் 30, 31 எடுத்துக்கலாம். மார்க் 12ஆம் அதிகாரம் 30, 31 ஒரு எடுத்தவங்க ஒருத்தவங்க வேகமாக எடுங்க, வேகமாக வாசிங்க. மார்க் 12, 30, 31 இதே தான் அவர் அங்கேயும் கன்ஃபார்ம் பண்ணுறார். மத்தேயு 22, 37, 38 சொன்ன அதே தான் மார்க் 12, 30, 31 சொல்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதை பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 31வது வசனம், இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, உன்னிடத்தில் நீர் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லைன்ட்ட இயேசு தாங்க சொல்றாரு. அப்பனா சில பேர் கேள்வி கேட்பாங்க, குதூர்க்கமாக கேள்வி கேட்பாங்க. அப்பனா விபச்சாரம் பண்ணலாமா? அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொலை செய்யலாமா?
விபச்சாரம் பண்ணலாமா, கொலை செய்யலாமா? அப்போ அந்த கற்பனைலாம் எதுக்காக இயேசு கொடுத்துருக்கிறாரு? அவர் பழைய ஏற்பாட்டில் எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு அப்டேட் பண்ணுறாரு பாருங்க. இயேசு அப்டேட் பண்ணுறாரு. எதை அப்டேட் பண்ணுறாரு? வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில், அதே மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இயேசு எப்படி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறாருன்னு பாருங்க. விபச்சாரம் பண்ணலாமா, வேசித்தனம் பண்ணலாமா, அல்லது கொலை செய்யலாமா, அல்லது சகோதரன்ட்ட எப்படி நடந்துக்கிறணும் வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா அந்த வசனங்களில் சொல்கிறாரு பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏசப்பா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை சொல்லிட்டு வருவார். எப்படி நியாயப்பிரமாணத்தை ஏசப்பா நிறைவேற்றுகிறார் அப்படின்னு பார்க்கலாம். வாசிங்க ஒருவர் சத்தமாக 5:21. எப்படி ஏசப்பா அவருடைய நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறத நிறைவேற்று. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் இயேசுவுக்கு விரோதி. நியாயப்பிரமாண கிரியைக்காரர்கள் யாவரும் நீங்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்தீர்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போ நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்படலை, அது இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை இஸ்ரவேலர்களே கடைபிடிக்க முடியல, அவ்வளோ கட்டாயம், ரொம்ப கடினமானது அது. ஆனால் இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் வாசிங்க 5:21. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு, அதாவது அந்த இஸ்ரவேலருக்கு உரைக்கப்பட்டது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வசனங்களும் இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான், இந்த உலக ஜனங்களுக்கு கிடையாது. ஏன்னா ஏசப்பா ஒரு கூட ஜனத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டார். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன். யாக்கோபு அப்படிங்கிறத பேர் மாத்துறார். இனிமேல் இது முதற்கொண்டு நீங்கள் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி 12 கோத்திரம். அந்த 12 கோத்திரத்துக்கு தான் இயேசு தகப்பனா இருந்தார். அந்த 12 கோத்திரத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரவேலருடைய காணாமல் போன ஆடுகளை தேர்ந்தெடுக்கிறது, அவங்களை ரசிக்கிறதுக்கு தான் இயேசு வந்தார். ஆனால் உபாகமம் 19:19 சொல்லுகிறது போல, உபாகமம் 19:19 சொல்லுகிறது போல அதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை இயேசப்பா சொல்கிறார். உன்னுடைய சந்ததியிலிருந்து நான் ஒருவரை உண்டாக்குவேன், அவருடைய வாயில என்னுடைய வார்த்தைகளை வைப்பேன், அந்த வார்த்தைகளை செவி கொடுக்கிறவனுக்கு நான் செவி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவனுக்கு நான் செவி கொடுப்பேன் என்று ஏசப்பா சொல்லியிருக்கிறார். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் அப்படிங்கிறத பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கொலை செய்யாதிருப்பாயகன்னு சொல்கிறதுல ஏசப்பா அப்டேட் பண்ணுறாரு பாருங்க. எப்படி அந்த நியாயப்பிரமாணத்தை ஏசப்பா அப்டேட் பண்ணுறாரு பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் 22. தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான் என்று இயேசு எச்சரிக்கிறார். ஏசப்பா அப்படிங்கிறவர் எச்சரிக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஏசப்பா எச்சரிக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறத கவனமாக கேளுங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாய் இருப்பான் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஸோ கவனமாக கேளுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வசனம். கால் பண்ணிட்டு என்னன்னு கேட்டுட்டு சீக்கிரமா உங்களை பிள்ளைங்களை கனெக்ட் பண்ணிவிடும் சீக்கிரம். ஸோ ஏசப்பா அதே வசனத்தில் சொல்கிறாரு பாருங்களேன், ரொம்ப முக்கியமானது 27 பாருங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. இது நியாயப்பிரமாணம், அந்த 10 கட்டளை, மோசேக்கு கொடுத்த கட்டளையில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஏசு சொல்றாரு பாருங்க. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. அப்டேஷன் பூரா ஏசப்பா அப்டேட் பண்ண நியாயப்பிரமாணத்தை அப்படியே அப்டேட் பண்றார். அவர் ஒழிக்க வரல, நிறைவேற்றுறதுக்கு தான் வர்றார். இவ்வாறு நிறைவேற்றார். பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் என்பது உடல், அது மாம்சம். ஆனால் இங்கே ஏசப்பா ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்துட்டாவே அது விபச்சாரம் என்று சொல்கிறார். ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்றதை கவனமாக கேளுங்க. அப்போ ரொம்ப முக்கியமானது அடுத்து பாருங்களேன், ஏசப்பா சொல்லுகிறது பாருங்க, என்ன சொல்ல வர்றார் அப்படின்றது அதே வசனங்களில் 43 வாசிக்கலாம். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிகள் சொல்லி வருது. அப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,